இந்த எனது மக்களுக்கு ஒருவேளை உணவும் ஒருவேளை கஞ்சியும் எப்படி கொடுப்பதென்று தான் எனது சிந்தனை. இந்த தமிழ் தேசிய கோட்பாடு என்பது தம்பி கூறியது போல இதில் நான் 60 வருடத்திற்கு மேலாக இதே கொள்கையை பிடித்து கொண்டிருக்கின்றோம். சில சமயங்களில் நாம் முன்னெடுக்கும் கொள்கைகள் அது சாத்தியமா அல்லது அதில் மாற்றங்கள் தேவையா என்பதை அரசியல்வாதிகள் மீளாய்வு செய்து பார்த்தாக வேண்டும். இது ஒரு காலத்தின் கட்டாயம். எனவே அவர்கள் அதனை மீளாய்வு செய்ய மறுத்தால் மக்கள் அதனை மீளாய்வு செய்யும்படி கேட்பார்கள். மக்களிடம்தான் அந்த பலம் இருக்கின்றது. மக்களே வந்து அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றுதான் நான் விரும்புகின்றேன். இது காலத்தின் கட்டாயம். இந்த மாற்றங்கள் மனங்களில் ஏற்பட்டாக வேண்டும். பட்ட அனுபவங்களில் இருந்து நாம் நல்ல முடிவுகளையும் புத்திசாலித்தனமான முடிவுகளையும் எடுப்பதுதான் புத்திசாலித்தனம் என நான் நினைக்கின்றேன். இதற்கு மேல் அதிகம் நான் இந்த விடயத்தில் நேரத்தை இருப்பது 30 நிமிடம். எனவே நாம் அடுத்த எனது புனர்நிர்மாணத்தில் அந்த 30 நிமிடத்தையும் செலவு செய்வோம் என விரும்புகின்றேன். நன்றிகள். மற்றொரு நேரு இணைந்திருக்கின்றார். அவரை இணைத்துக் கொள்வோம். எமது மக்கள் மன்ற நிகழ்ச்சியுடன் அவரது தொலைவில் சிக்கல் இருக்கிறது. நீண்ட நேரமாக அழைப்பில் இருந்தார். சொந்தங்களை நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் உங்களுக்கு தெரியும். மற்றொரு நேரு அழைப்பில் வருகின்றார். அவரை இணைத்துக் கொள்வோம். ஹலோ, வணக்கம் மக்கள் மன்றம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். நான் திருப்பி ராபின் லண்டனில் இருந்து மீண்டும் அழைக்கிறீர்கள். ஒரு கேள்விக்கு மட்டும் உங்களுக்கு அனுமதி தரலாம். ராபின், கேளுங்கள். சரிங்க. என்னோட வீட்டு முக்கியமான கேள்வி ஒன்று, தமிழ் சமூகத்தை பற்றிய இவருடைய சிந்தனை, தமிழ் சமூகத்தை பற்றிய KP பத்ராவோட சிந்தனைய முழு ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கிறாரா? கடந்த காலங்களை பற்றி அதுங்க விளைவு எதிர்காலம் எப்படியாக இருக்கும்? சரி, நன்றி ரபின். ஆம் KP அவர்களே, நான் 35 வருடங்களுக்கு மேலாக எனது இனத்திற்காக தொடர்ச்சியாக என்னை அர்ப்பணித்து வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். எனது மக்களுடைய இன்று இந்த மக்களுடைய நிலைமை, இந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதனை இரவு பகலாக சிந்தித்துத்தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கின்றேன். இந்த வன்னி மக்களுக்கு புனர்வாழ்வு, புனர்நிர்மாணம் அவசியம் தேவைப்படுகின்றது. அதனை தம்பி லண்டனில் இருந்து ரோபின் அவர்களே, நீங்கள் நேரடியாக இங்கு வர வேண்டும். உங்கள் உறவுகளை பார்க்க வேண்டும். உங்கள் எதிர்கால சந்ததியை பார்க்க வேண்டும். அவர்கள் என்ன கேட்கின்றார்கள் என்று உங்கள் காதால் கேட்க வேண்டும். நீங்கள் நம்முடன் இணைய வேண்டும். இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றுதான் நான் உங்களிடம் கேட்கின்றேன். அந்த வகையில் உண்மையிலேயே ரொபின் அவர்கள் மிகவும் ஆர்வமாகத்தான் இருக்கின்றார்கள். எமது நாளாந்த எமது நேரடி நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றும் ஒரு நேர் தான் ரொபின். அவர் கடந்த நிகழ்ச்சிகளில் கூட நாங்கள் இந்த விதவைகளுக்காக ஒரு நிகழ்ச்சிகளை நடத்தியிருந்தோம். இந்த போரால் பாதிக்கப்பட்ட விதவைகளுக்கு என்ன செய்யலாம், இந்த அவர்களது நல்வாழ்வுக்காக என்ன செய்யலாம் என்ற ரீதியில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருந்தோம். அதில் ரொபின் அவர்கள் கூறினார், உண்மையிலேயே அங்கு பாரிய தொழிற்சாலைகள் உருவாக்கப்படுதல் வேண்டும். அதாவது வன்னி மண்ணில் பாரிய தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டு அங்கிருக்கும் மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்ற ரீதியில் அவரும் ஒரு
ஒரு வேண்டுகோளை முன்வைத்தார். உண்மையிலேயே எமது தொலைக்காட்சி நிறுவனத்தை அதை ஆரம்பித்து வைக்கும்படி. ஆனால் நான் கூறினேன், நாங்கள் அந்த பணியில் ஈடுபடுவது கடினம் என்றாலும் இது சம்பந்தமாக இவ்வாறான விடயங்களை முன்னெடுப்பவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அவ்வாறான விடயங்களை முன்னெடுக்கும் போது அதற்கான சகல ஒத்துழைப்புகளையும் நாங்கள் வழங்குவதாக கூறியிருந்தோம். அந்த வகையிலே உங்களது இப்போது அன்பு இல்லம், அதாவது நேர்டோ அமைப்புக்கு நாங்கள் சந்தர்ப்பம் வழங்கி இருக்கின்றோம். உண்மையிலே இந்த நேர்டோ அமைப்பை தொடர்பு கொள்வதானால் யாராவது இப்போது இந்த நேர்டோ அமைப்பின் மூலம் நல்ல விடயங்களை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அல்லது உங்களை தொடர்பு கொள்வதானால் அவர்கள் எவ்வாறு உங்களை தொடர்பு கொள்ளலாம்? எமது இணையதளம் www.nerdo.lk. எமது இமெயில் info@nerdo.lk. எமது தலைமைச் செயலக முகவரி நெர்டோ இரனமடு சந்தி, கிளிநொச்சி. இந்த முகவரிகளில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வெளிநாடுகளில் விரும்புவோர் ஆஸ்திரேலியாவில் எமது நிருபர், எமது பொறுப்பாளர் மிஸ்டர் சுந்தரமூர்த்தி, அவருடைய தொலைபேசி இலக்கம் 61 40 73 23 32 4. கனடா மிஸ்டர் சரா மாஸ்டர், நெர்டோ கனடா 41 62 87 92 23. ஐரோப்பா யூகே மிஸ்டர் உதயன் 44 78 341 88 513, நெர்டோ யூகே. இந்த இலக்கங்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எமது அன்பு இல்லம் ஒட்டி சுட்டான் முத்தையன்கட்டு கிராமத்தில் இருக்கின்றது. அங்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதைவிட கிளிநொச்சியில் நாம் மிக விரைவில் இந்த கண் பார்வையற்ற பெண் பிள்ளைகளுக்காக ஆரம்பிக்கும் நிலையம் திறந்து வைக்கப்படும். அந்த முயற்சிக்கு எனது புலம்பெயர் உறவுகள் கை கொடுத்து உதவ வேண்டும். இது மனித வாழ்க்கையில் எமக்கு கிடைத்திருக்கும் ஒரு சந்தர்ப்பம். நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஆகத்தான் பிறந்திருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்வில் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். இந்த பிள்ளைகளுக்கு உதவுவதற்கு எல்லோரையும் அழைக்கின்றேன். வணக்கம். அந்த வகையிலே மற்றொரு சொந்தம் நீண்டமாக தொலைபேசி அழைப்பில் காத்திருக்கின்றார். அவரை இணைத்துக் கொள்வோம் நிகழ்ச்சியூடாக. ஹலோ, வணக்கம். மக்கள் மன்றம். வணக்கம். மக்கள் மன்றம். அழைப்பில் இருப்பது யார்? வெள்ளவத்திலிருந்து விஜயன் பேசுறேன். வெள்ளவத்திலிருந்து விஜயன். விஜயன், உங்களது கேள்வியை கேட்கலாம். நலமாக இருக்கின்றீர்கள் தானே விஜயன்? நலமாக இருக்கிறேன். கேள்வியை கேளுங்கள் விஜயன் அவர்களே. கேபி கேட்க விரும்புகிறேன். மலேசியாவில் வச்சு கைது செய்யப்பட்டாலா அல்லது சரணடைந்தாரா என்ற கேள்வியை கேட்டு, இந்த அன்பு இல்லம்ன்றது ஒரு விடுதலை புலிகள் புதிய ஊடுருவலான சந்தேகமும் எங்களை போல இந்த போரால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இருக்குது. விடுதலை புலிகளை மீள கட்டி எழுப்புற நடவடிக்கைக்காக வேண்டி அரசாங்கத்துக்குள்ள ஊடுருவி இதெல்லாம் செய்கிறாரான்ற ஒரு சந்தேகத்துல இந்த கேள்வியை கேட்கும். அரசாங்கத்தின் பாதுகாப்பு தரப்புக்கு வராத சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கிறது. சரி விஜயன் அவர்களே, இதற்கான கேபி அவர்கள் என்ன பதில் கூறுகின்றார் என்று பார்ப்போம். விஜய், என்றால் ஒன்று நான் கைது செய்யப்பட்டேனா அல்லது சரணடைந்தேனா என்ற விஷம பிரச்சாரங்கள் பல இடங்களில் நடைபெற்று வருவதை நான் பார்க்கின்றேன். நான் எப்பொழுதும் உண்மையை பேசுவதுதான் எனது குறிக்கோள். நான் உண்மையை தவிர வேறு எதுவும் பேசுவதில்லை. நான் கைது செய்யப்பட்டுத்தான் இங்கு கொண்டு வரப்பட்டேன். அதுதான் என்னால் கூற முடியும். நான்
கைது செய்யப்பட்டதற்குரிய அத்தாட்சி படங்களோ அல்லது வேறு எந்த ஆவணங்களோ என்னிடம் கையில் இல்லை. முதலாவது. அப்படி இரண்டாவது, நீங்கள் கேட்கின்ற ஐயங்களை நீங்கள் பாதுகாப்புத்துறையிடம் அல்லது அரசாங்கத்திடம்தான் கேட்டாக வேண்டும். எனவே இதை தவிர வேறு ஒன்றும் குறிப்பிடுவதற்கில்லை. சரி, அந்த வகையிலே மற்றொரு சொந்தம் இணைந்திருக்கின்றார் எமது மக்கள் மன்றம் நிகழ்ச்சியூடாக. அவரை இணைத்துக் கொள்வோம். மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் எமது நேர்களுக்கு ஒரு பணிவன்பான வேண்டுகோள். நாங்கள் கடந்த கால விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பதால் எந்த விதமான அர்த்தமும் இல்லை என்று நினைக்கின்றேன். இப்போது இனி நாங்கள் வருங்காலத்தை பற்றியும் வருங்காலத்தில் எமது மக்களுக்கான நல்வாழ்வு சம்பந்தமான விடயங்களை பற்றி பேசுவதில் தான் அர்த்தம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். எனவே இந்த நேரை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். ஒரு நேர அழைப்பில் இருக்கின்றார், அவரை இணைத்துக் கொள்வோம். ஹலோ, வணக்கம். மக்கள் மன்றம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். அழைப்பில் இருப்பது யார்? பருத்துறையிலிருந்து சிவானந்தன். பருத்துறையிலிருந்து சிவநாதன் அவர்கள். அப்படியா? நலமாக இருக்கின்றீர்களா சிவநாதன் அவர்களே? நலமாக இருக்கிறேன். நலமாக இருக்கின்றீர்கள். சிவநாதன் அவர்களே, உங்களது கேள்வியை திரு கேபி அவர்களிடம் கேட்கலாம். நலமாக இருக்கிறேன். கேளுங்கள் ஐயா. ஹலோ. ஹலோ. சிவநாதன் அவர்கள், நீங்கள் பேசுவதாக இல்லை. உங்களது கேள்வியை நீங்கள் கேட்கலாம். சற்று நேரத்துக்கு முதல் முஸ்லிம் சகோதரர் ஒரு ஆள். ஹலோ. கேளுங்கள். சற்று நேரத்துக்கு முதல் முஸ்லிம் சகோதரர் ஒருவர் கேட்டார். அது விமான விபத்துல கொல்லப்பட்ட அஸ்ரப் என்பவர் நீங்கள் உங்களது தொலைக்காட்சி பட்டியல் உங்களது குரல் வரும் வரை காத்திருக்கின்றீர்கள். தயவு செய்து அந்த விடயத்தை தவிர்த்து விட்டேன் என்றால் நாங்கள் எமக்கு இருக்கும் நேரம் மிகவும் குறுகிய நேரம். அதற்கு நீங்கள் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தால் உங்களது தொலைப்பு துண்டிக்கப்படும். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு உங்களது குரல் வராவிட்டால் எமது அழைப்பானது தானாகவே அதை துண்டித்துவிடும் ஒரு விடயமாகத்தான் இருக்கும். எனவே உங்களது அழைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். எமது நேர்களுக்கு நாங்கள் தொடர்ந்து கூறும் ஒரு விடயம்தான் இந்த விடயம். எனவே தயவு செய்து உங்களுக்கு அழைப்பு கிடைத்தவுடன் நீங்கள் நேரடியாக பேச வேண்டும். இப்போது நாங்கள் ஒரு விளம்பர இடைவெளிக்கு சென்றுவிட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள் வருகிறோம். எனவே சொந்தங்களை இணைந்திருங்கள். இன்னும் கிட்டத்தட்ட அரை மணித்தியாலங்கள் அல்ல, கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடம் எமது நிகழ்ச்சி தொடர்பு இருக்கிறது. எனவே இணைந்திருங்கள். உங்களது கேள்வி.